ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் தான் பார்க்குறோம். எல்லாருக்கும் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, எந்த ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன லக்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது, நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ லக்னம் தான் நம்ம வாழ்க்கையில் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்குமான பலன்களை சொல்லக்கூடியது. உலகத்தில் நம்ம எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் அதன் அடிப்படையில் கணிக்கப்பட்ட ஜாதகம் தான் லக்னம் பிரதானம். அப்படி பார்க்குற போது லக்ன பலன் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் அல்லது ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, இங்கே தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4-5 கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரன், புதன், ராகு, சனி 4 கிரகங்கள் சூரியனோட சேர்ந்த 5. சூரிய பகவான் இந்த மாதம் 14ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு போகிறார். முதல்ல 4ஆம் இடம்னா என்ன அப்படின்னு பார்க்குற போது, யாரெல்லாம் நீங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நமக்குன்னு சொந்தமாக இடங்கிட வாங்கணும்னு நினச்சிங்களோ அந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். நீங்கள் சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். அது மட்டுமல்ல, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறவங்க, அதுலேயும் சனி தொடர்பு கொண்டனால பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பொருள் வாங்கிறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இது அத்தனைக்குமே இந்த மாதம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா மகசூல் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதோட நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் இந்த மாதம் இருக்குது. அதுக்கு தகுந்த உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ், அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் கிடைக்கும். இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை இருக்குது, இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், அவரை சனி பகவான் பார்க்குறார். அப்படி இருந்தாலே இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தீங்கன்னா வேலை தேடுங்க, நல்ல வேலை கிடைக்கும். ஒருவேளை வேலையை விட்டு உங்களை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களும் நீங்கள் தேடுங்க. அதோட எனக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. ஆனால் இந்த வேலை உங்களுக்கு திருப்தியாக இருக்குமான்னா ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும், அவ்வளோதான். பட் வேலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையில் ஏதாவது ஒரு ஒர்க்கில் ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது, திருப்தியற்ற மனநிலை என்பது இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. அதுலேயும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அதோடைய தாக்கம் கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். ஆக இந்த மாதம் உங்களுடைய வேலையில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்காக நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. ப்ரொமோஷன் கிடைக்கல, கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் அமையும். இன்சென்டிவ் வராமல் இருக்குது, வரும். இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சனி பகவான் பார்த்துட்ருக்கார். சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறதுனால வேலை இல்லாமல் போகாது. பட் வேலையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இதுதான் அவருடைய கேரக்டர். அதை தான் தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் செய்ய இருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரண காரியத்துக்காக கடன் வாங்குறீங்களோ காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். அதோட ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ரிட்டன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குன்னா வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய டைரக்ட், இன்டைரக்ட் எனிமீஸ் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. இதுவும் இந்த மாதம்
தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இவ்வளவும் இருக்குது. உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு இருக்கா, சனி பார்க்குறார். யாருக்கெல்லாம் கிரானிக்காக நோய் இருக்கோ அது கூடும். ரொம்ப நாளாக மெடிசன் சாப்பிட்றவங்க, மருந்து மாத்திரைகள் பெரிய லெவலில் எடுக்கக்கூடியவங்க எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். குறிப்பாக குரு பகவான் இருக்கிறனால யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு, டயபெட்டிக் இருக்கிறவங்க, விஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்கள் இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பார்க்கணும் இந்த மாதம். இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதம் 4ஆம் இடம் உங்களுக்கு ஹெல்த், உடல் ஆரோக்கிய குறைவு, உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுமாராக இருக்குது. பிஸ்னஸ் இல்லாமல் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். வருமானங்களும் சரி, லாபமும் சரி அப்படிக்கப்பட்டு தான் இருக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த மாதம் சுமார் பெரிய லெவலில் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. கணவன் மனைவி உறவு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் திருப்தியற்ற மனநிலையில் தான் இருப்பார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க. ஆக உங்கள் லைஃப் பார்ட்னரும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி இந்த மாதம் சுமாரான பலன். இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய், அவர் குரு சனியில் இருக்கிறதுனால போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க. கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் தேவையில்லாமல் ஷூரிட்டி, செக்யூரிட்டி கொடுக்கறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த மாதம் முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களோட ஹையர் ஸ்டடியில் கவனம் செலுத்துங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அதுலேயும் தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழில் உங்களுக்கு சுமாராக இருந்தால் கூட, யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு அளவு, ஒரு திருப்தியற்ற மனநிலை அப்படிங்கிறது இருக்குது. ஆக நல்லா பொறுமை, நிதானமாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய சொந்த வாழ்க்கை, பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுல, அது பயணம் போகிறதுல சின்ன தடை இருக்குது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து இருக்குது, பெருசாக வருமானம் இல்லை. இந்த மாதம் நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமை. ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. இந்த மாதம் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. சோசியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கூடும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். நவகிரகத்தில் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் சாதத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.